Hi friends, welcome to Sai Ashna Vidyalaya. 10th இயல் 3 இதில் என்னென்ன டாப்பிக்லாம் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்னா உரைநடை. இதில் ஃபஸ்ட்டு விருந்து போற்றுதும், கவிதை பேழை இதில் காசிகாண்டம் எழுதியவர் அதிவீர ராமபாண்டியர். அடுத்தது மலைப்படுகடாம் எழுதியவர் பெருங்கௌசிகனார். விரிவானம் இதில் கோபல்லபுரத்து மக்கள் ராஜநாராயணன் எழுதியிருக்காரு. இலக்கணத்தில் தொகாநிலை தொடர்கள் 9. இதில் வாழ்வியல் இலக்கியம் திருக்குறள் இருக்குது. இந்த டாப்பிக்கெல்லாம் இப்போ பார்க்க போகிறோம். உரைநடையில் விருந்து போற்றுதும். முன்பின் அறியாத புதியவர்களுக்கு டேஸ் என்று பெயர். விருந்தினர். விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே படைத்தவர் திருவள்ளுவர். இல்லறவியல் அப்படிங்கிறதுல விருந்தோம்பல் அப்படின்னு ஒரு அதிகாரத்தையே திருவள்ளுவர் படைச்சிருக்காரு. முகம் வேறுபடாமல் முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்க வேண்டும் என்பதை கூறும் குறள் மோப்ப குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்க குழையும் விருந்து. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்று கூறும் நூல் சிலப்பதிகாரம். கண்ணகியை கோவலன் பிரிந்ததால் விருந்து போற்ற முடியாத நிலையை கண்ணகி உரைக்கிறதா இந்த வரிகள் அமைஞ்சிருக்கு. கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக குறிப்பிட்டவர் கம்பர். புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற வரிகளுக்கு சொந்தக்காரர் பாரதியார். கம்பருக்கு கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுத்துருக்காங்க. இவரை ஆதரித்தவர் சடையப்ப வள்ளல். சோழநாடு தேரெழுந்தூரில் நாகை மாவட்டத்தில் பிறந்திருக்காரு. இவர் எழுதிய நூல்கள் சடகோபர் அந்தாதி, சரஸ்வதி அந்தாதி, கங்கை புராணம், திருக்கை வழக்கம், ஏர் எழுபது, சிலை எழுபது அப்படின்னு சொல்லி இந்த நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் கம்பர். விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை ஓமையாக்கி கூறியவர் ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி அப்படிங்கிற நூலில் ஜெயங்கொண்டார் எழுதியிருக்காரு. ஜெயங்கொண்டார் தீபங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு பலப்பட்டடை சொக்கநாத புலவர் இவரை போற்றியிருக்காரு. முதலாம் குலோத்துங்க சோழனுடைய படை தளபதி கருணாகர தொண்டைமான். இசை ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புகார் நகர வணிகர் நூல் இருக்குது. கலிங்கத்து பரணியில் கருணாகர தொண்டைமான் தான் தளபதியாக இருக்கார். விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல இந்த பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவர்க்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே என்று கூறும் நூல் கம்பராமாயணம். தமிழின் மிகப்பெரிய இதிகாசமாக கருதப்படுறதும் கம்பராமாயணம் தான். தனித்து உண்ணார். டேஸ் என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. தனித்து உண்ணாமை. உண்டாலம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இலரே என்று கூறும் நூல் புறநானூறு. ஆசிரியர் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு குடும்ப தலைவிக்கு உண்டு. இதனை அள்ளில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் என்று கூறும் நூல் நற்றிணை. தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைக்காக வைத்திருந்த தினையை உரலில் இட்டு குத்தி விருந்தினருக்கு உணவளித்தால் தலைவி. இதனை உரல் உணங்கு விதை தினை உரல்வாய் பெய்து புறப்பட்டன்றோ இழல் என்று கூறும் நூல் புறநானூறு. விருந்தினருக்கே உணவளிக்க பழைய வாளையும் தன் கருங்கோட்டு சீரியாழையும் பணயம் வைத்தான் தலைவன். இதனை நெருணை வந்த விருந்திற்கு மற்று தன் இரும்புடை பழவாள் வைத்தனன் என்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம் என்று கூறும் நூல் புறநானூறு. இளையான்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க தானியம் இல்லை. அதனால் அன்று விதைத்துவிட்டு வந்த நெல்லை அரித்து சமைத்து விருந்து படைத்த திறம் கூறப்படும் நூல் பெரிய புராணம். பாணர்களை வரவேற்று குழல் மீன் கரியும் பிறவும் கொடுத்தனர் நெய்தல் நிலத்தவர் என்கிறது சிறுபானாற்றுப்படை. எழுதியவர் நல்லூர் நத்தத்தனார். வீட்டின் பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்தது. இதனை பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளீரோ என்று கூறும் நூல் குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தொடு உண் என்று கூறும் நூல் கொன்றை வேந்தன். எழுதியவர் ஔவையார். வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முற எனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலூர் பூதன் புரிந்து விருந்து இட்டான் எல்லா உலகும் பெறும் என்ற பாடலை பாடியவர் ஔவையார். அன்னச்சத்திரங்கள் டேஸ் டேஸ் காலத்தில் மிகுதியான அளவில் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. நாயக்கர் மராட்டியர்.
இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்ற கவிதையின் ஆசிரியர் அம்சப்பிரியா. அமெரிக்காவின் டேஸ் நிறுவனம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. மினசோட்டா தமிழ்ச்சங்கம். இட்டதோர் தாமரை பூ இதழ் விரித்திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற பாடலின் ஆசிரியர் பாரதிதாசனார். காழின் 7 அடி பின் சென்று 7 அடி அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பொருணர் ஆற்றுப்படை. இது என்ன அப்படின்னா, விருந்தினர் வந்து நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள வழி அனுப்புறதுக்காக நாம் அவங்க பின்னாடி 7 அடி நடந்து போய் அவங்கள வந்து வழி அனுப்பிட்டு வரணும். இந்த செய்தியை சொல்கிற நூல் பொருணர் ஆற்றுப்படை. காசி காண்டம் அதிவீரராம பாண்டியர். பாடல் வந்து புத்தகத்தில் இருக்குது. விருந்தெதிர்கொள்ளும் முறை பற்றி எத்தனை ஒழுக்கங்களை காசிகாண்டம் கூறுகிறது? 9 ஒழுக்கங்கள். சொல்லும் பொருளும். அருகுர, அருகில், முகமன், ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். இலக்கண குறிப்பு. நன்மொழி, பண்புத்தொகை, வியத்தல், நோக்கல், எழுதுதல், உரைத்தல், செப்பல், இருத்தல், வழங்கல் ஆகியவை தொழில் பெயர்கள். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமொடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவராயின் கப்பிய பசியோடு கடும்பசி ஆகும்தானே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் விவேக சிந்தாமணி. காசிகாண்டம் டேஸ் நகரத்தின் பெருமையை கூறும் நூல். காசி நகரம். இந்நூல் காசிகாண்டத்தில் கூறப்படுவன: இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள், துறவு ஆகியன பற்றி கூறப்படுது. அதிவீரராமர் பாண்டியர் முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர், சீவலமாறன் என்ற பட்டப்பெயர் பெற்றவர். இவர் எழுதிய நூல்கள் வெற்றிவேற்கை அல்லது நருந்தொகை, நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். நைடதம் இந்த நூல் தான் வந்து நலவெண்பா புகழேந்தி புலவர் எழுதுறதுக்காக வழிநூலாக இருந்துச்சு. இதை எழுதிய, அதாவது புகழேந்தி புலவரை ஆதரித்தவர் சந்திரன் சுவர்கி. மாறன் அப்படின்னா பாண்டியன், வளவன் அப்படின்னா சோழன், குட்டுவன் அப்படின்னா சேரன். அதாவது சேர சோழ பாண்டியர்களுக்கான அந்த பட்டப்பெயர் சொற்கள். அடுத்தது கவிதை பேழை மலைப்படுகடாம். எழுதியவர் பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். பாடல் தினைச்சோற்று விருந்து. பரு குறை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குரூக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து மலைப்படுகடாம். எழுதியவர் பெருங்கௌசிகனார். சொல்லும் பொருளும். அசி, இலைப்பாரி, கடும்பு, சுற்றம், ஆரி, அருமை, வயிரியம், கூத்தர், இரடி, திணை, அல்கி, தங்கி, நரலும், ஒளிக்கும், படுகர், பல்லம், வேவை, வெந்தது, பொம்மல். சோறு. இலக்கண குறிப்பு. அசையி, கெழி ஆகியவை சொல்லிசை அளபடை. பரு, குருக்கன் இதுவே வந்து செய்யுளிசை அளபடை. மலைப்படுகடாம் டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. கூத்தராற்றுப்படை. இதில் 583 அடிகள் உள்ளன. ரணியமுற்றத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் இதை எழுதியிருக்காரு. மலை டேஸாகவும் மலைகளில் எழும் பல வகை ஓசைகள் அதன் டேஸாகவும் விளக்குவதால் மலைப்படுகடாம் என பெயர் பெற்றது. மலை வந்து யானையாகவும் மலைகளில் எழும் பல வகையான ஓசைகள் அதன் மதமாகவும் விளக்கப்படுறதுனால இது மலைப்படுகடாம் அப்படின்னு பெயர் பெற்றது. மலைப்படுகடாம் இதனுடைய பாட்டுடைய தலைவன் நன்னன். நன்னன் வந்து ஒரு குறுநில மன்னன். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்பது பழமொழி. கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் கம்பு. விரிவானம். கோபல்லபுரத்து மக்கள். கி. ராஜநாராயணன். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். கரிசல் இலக்கிய பரம்பரை. கு. அழகிரிசாமி. இவர் வந்து அன்பளிப்பு அப்படிங்கிற சிறுகதைக்காக 1970 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. கி. ராஜநாராயணன் கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர். ப. ஜெயப்பிரகாசம், பூமணி, வீர வேலுசாமி, சோ தர்மன், வேலராமமூர்த்தி மற்றும் பலர் இவங்கெல்லாம் வந்துட்டு கரிசல் இலக்கிய பரம்பரையை சார்ந்தவங்க. வட்டார வழக்கு சொற்கள். பாய்ச்சல், பாத்தி, பதனம், கவனமாக, நீத்துப்பாகம், மேல்கஞ்சி, கஞ்சி கடிச்சு குடித்தல், வாய் வைத்து குடித்தல், மகுளி, சோற்று கஞ்சி, வரத்துக்காரன், புதியவன், சடைத்து புளித்து, சலிப்பு, அழுக்கம் அழுத்தம் அல்லது அணுக்கம். தொலைவட்டையில், தொலைவில். கோபல்ல கிராமம் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை கோபல்லபுரத்து மக்கள். இது சாகித்ய அகாடமி விருது வந்து 1991 வாங்கியிருக்கு. இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது தான் இந்த கோபல்லபுரத்து மக்கள். ஒரு கதை சொல்லியின் கதைப்போக்கில் அமைந்த நூல்களை படைத்தவர் கி. ராஜநாராயணன். கி. ராஜநாராயணனுடைய கதைகளுடைய தொகுப்பு கி. ராஜநாராயணன் கதைகள் அப்படிங்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்டிருக்கு. கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் கி. ராஜநாராயணன். கி. ராஜநாராயணன் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனைகதைகள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன. கரிசல் இலக்கியம். கி. ராஜநாராயணன் எழுத்துலகில் டேஸ் என குறிப்பிடப்படுகிறார். கீரா.
கரங்கு இசை விழவின் உரந்தை என்று கூறும் நூல் அகநானூறு. அகநானூற்றில் இந்த உரந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் வந்து உறையூர். இது திருச்சி மாவட்டத்தில் இருக்கு. அம்மாவுக்கு காக்கை மொழி தெரியும் என்ற கதையை உருவாக்கியவர் தஞ்சாவூர் கவிராயர். முறையான தொடர். தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இதுதான் வந்து முறையான தொடராக இருக்கு. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி. இதில் பாக்கம் என்பது சிற்றூர். காசி நகரத்து பெருமையை பாடும் நூல் காசிகாண்டம். இன்மையிலும் விருந்து. விருந்தினரை பேறுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியால் பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. மொழியை ஆள்வோம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்பது திருக்குறள். பழைய சோறு. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்று கூறும் நூல் முக்கூடர் பல்லு. இதனுடைய பாடல் நல்ல பழையது மாம்பழ வாசம் வீசுமாம், பழைய சோறு அது கிராமத்து உன்னதம். கண்ணன் பிரசாந்தி சேகரம். இதில் வந்து அடிசில் அப்படின்னு சொல்லி 2017 வெளியிடப்பட்ட நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. பாடல் கத்து கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும். இந்த பாடலை இயற்றியவர் காளமேக புலவர். நொறுங்க தின்றால் 100 வயது என்பது பழமொழி. கலைச்சொற்கள். செவ்விலக்கியம், கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம், எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம், டிவோஷனல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம், ஏன்ஷியன்ட் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம், ரீஜனல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம், ஃபோக் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம். மாடர்ன் லிட்ரேச்சர். உங்கள் குழந்தைகள் ஆடு மாடுகளை தவிர மனுஷங்க கூட கீரையை சாப்பிடுவாங்களா மம்மி என எதிர்காலத்தில் கேட்கக்கூடும் என்று கூறியவர் மருத்துவர் கு. சிவராமன். அறிவை விரிவு செய். திருக்குறள் தெளிவுரை எழுதியவர் வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் எழுதியவர் கி. ராஜநாராயணன். 6ஆம் திணை எழுதியவர் மருத்துவர் கு. சிவராமன். பண்ணெண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி எடுத்துக்காட்டு உவமையணி. வாழ்வியல். திருக்குறள். கொடுங்கோன்மை இந்த அதிகாரத்திலிருந்து குறள். வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி உவமையணி. நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊருள் நச்சு மரம் பழுத்தற்று. இதில் இடம்பெற்றுள்ள அணி உவமையணி. நச்சப்படாதவன் செல்வம். இதனுடைய பொருள் ஒருவராலும் விரும்பப்படாதவர். உரை. ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால். இக்கவிதைக்கு சொந்தக்காரர் அறிவுமதி. நன்றி.